நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் களம் காண்போம், அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். கட்சியினுடைய பெயர் சின்னத்தை அறிவித்திருக்கிறார் சின்னம்மா சூளுரை. இப்போது தேர்தலுடைய காலம் நெருங்கி இருக்கிறது. அதாவது தேர்தல் பூத்து, அதாவது வாக்கு பதிவுக்கல்ல, ஆட்களை எல்லாம் தேர்வு செய்ய வேண்டிய காலங்கள் 13 நாட்களிலே அவர்கள் வேட்பு மனு, இதைத்தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பரிசீலனை, அதற்கு பிறகு தள்ளுபடி, அதுக்கப்புறம் பிரச்சாரம், அதற்கு பிறகு தான் கடைசியில் வாக்குப்பதிவு, அப்புறம் கொஞ்சம் மௌனம், அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு. இவ்வளவு ஒரு அடுக்கு படிகள் இருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டில் 5 முனை போட்டிகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்டிஏ அணி 1, புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலும் கூட அவருடைய தொண்டர்கள் சொல்கிறார்கள். திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய தலைமையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அணி. அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம், அதை போன்று திரு சீமான், தாவேகா, 5 முனை போட்டி நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் தமிழ்நாட்டில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடந்த ஒரு 35 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் இல்லாத ஒரு செய்தியை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 89இல் திரு ராமச்சந்திரன் ஐயா பெரியவர் புரட்சித் தலைவர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சிறு மாற்றம். அதற்கு பிறகு இன்று வரை 2021 வரைக்கும் அதற்கு பிறகு திமுக எந்த மாற்றமும் இல்லை, புதிய கட்சி இல்லை. இடையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு புதிய ஒரு எழுச்சியை உண்டாக்குகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் அம்மாவோடு துணை சேர்ந்தார். எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்தது. அதெல்லாம் தமிழ்நாடு இப்பொழுது தாவேகாவுடைய திரு தோழர் விஜய் அவர்களும் கூட சில சதவீதங்கள் இருப்பதாக அவர் தரப்பிலே சொல்லப்படுகிறது. தப்பில்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. மிகுந்த பொறுமையோடு அம்மா அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், திருப்பி சொன்னால் அதிமுகவினுடைய 2ஆம் நிலை சரிவுக்கு பின் நிறுவன தலைவருங்கிற அளவிற்கு அந்த இயக்கத்தை வலிமையாக கட்டமைத்தவர். நான் அது அதிகாரத்தில் எனக்கு வேண்டாம், அரசியல் வேண்டாம் என செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மன உளைச்சலுக்கான போது இல்லை, நீங்கள் நின்றுதான் ஆக வேண்டும் என ஒரு மறுபுரட்சி செய்தவர், கட்சியை ஒழுங்கமைத்தவர், கட்சிக்காக தியாகம் செய்தவர். ஆகவேதான் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களால் அவர் ஒரு குறிப்பிட்ட சொல்லாடலிலே தியாகத் தலைவி என்று அழைக்கப்படுகிறார். பல கட்சிகளுக்கு அது வேறு விதமாக இருக்கலாம். என்ன இவர்கள் என்ன தியாகம், இதுதான் தியாகம். அதிமுகவை பொறுத்தவரை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்படி மாறி வருகிற சூழ்நிலை 2026 களத்தில் எப்படி இருக்கும் நிறைய பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக திராவிட ஆய்வாளர் ஐயா துரை கருணா ஐயா வாங்க. வணக்கம். அதே போன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் இன்று நம்மோடு இணைகிறார். மக்கள் படை கட்சியினுடைய நிறுவன தலைவர், பொதுச் செயலாளர் திரு ராம் பிரகாஷ் அவர்கள் எம்மோடு இணைகிறார். திருநெல்வேலியிலிருந்து, நெல்லையிலிருந்து அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழக தேசிய தலைவர் பேராயர் டாக்டர் காட்ஃப்ரே நோபல் அவர்கள். ஐயா வணக்கம். ஓகே, அவர்களோடு நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைவார். இப்போது திரு மக்கள் படை ராம் பிரகாஷ், உங்களுடைய கருத்தை நீங்கள் முதல்ல வைங்க. முதல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அப்புறம் நம்ம பேசுவோம். நன்றி. கோம்பை அங்காளீஸ்வரி அம்மனின் பாதம் தொட்டு மக்கள் படை கட்சியின் நிறுவனராக பொதுச் செயலாளராகிய வி ராம் பிரகாஷ் ஆகிய எனக்கு ஜெயா ப்ளஸ் டிவியில் வாய்ப்பு கொடுத்தமைக்கு என்னுடைய கன்னிப்பேச்சினை துவக்குவதற்கும் வாசகர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு 3 விஷயம் திங்க் பண்ணியிருக்கிறேன். புரட்சி தலைவர் அவர் பல துரோகங்களுக்கு ஆட்பட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போது அவருக்கு மக்கள் செல்வாக்கு மிகுந்து அவருக்கு ஆதரவு தந்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் தான் ஆட்சியில் இருப்பார். அந்த மனநிலை இருக்கிறது. அதே போல்
அம்மா புரட்சித் தலைவர் இறந்தவுடனே அம்மா அவர்கள் இதே போல் துரோகங்களால் பழிவாங்கப்படும் பொழுது புரட்சி தாய் அவர்கள் அவங்க பின்னாடி இருந்து ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சோதனை காலம். அவங்க இதே போல் வென்று வருவார்கள். இதற்கு ஐயா ஒரு ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 26. ஆனால் 23 தான் இருக்குது. எப்படி? எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு எழுத்து இல்லை, இறந்துட்டார். ஆக இந்த 23 எழுத்து அப்படிங்கிறது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தென் மாவட்டங்களில் அதிமுக எவ்வளோ வலிமையாக இருந்திருக்கும்? மிகப்பெரிய வலிமை. ஸோ அந்தளவுக்கு ஒரு கோட்டையாக இருந்த களம் இன்றைக்கி சிறிது மாறுபட்டு இருக்கிறது. அதை மீட்டெடுக்க சின்னம்மா அவர்கள் கண்டிப்பாக களமாடி வெற்றியை காண்பார் என்பது உறுதியாக தெரிகிறது. அதற்கு நாம் உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு நாம் ஜெயிப்பதற்கான களம் கண்டு வெற்றி பெறுவதற்காக நாம் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரி, சுருக்கமாக முதல்கட்ட கருத்து. ஏன்னா கன்னி பேச்சு இல்லை. ஆமாம். திரு சரவண பெருமாள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னை கொண்டு வந்து சேர்ந்த சாரதிகள், டெக்னீஷியன்கள், குழுமத்தினர், நெறியாளர், சக கருத்துரையாளர், உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, கள நிலவரம், நான் பொதுவாக எல்லாரிடமிருந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி பல இடங்கள்லேருந்து எம்ஜிஆரை பின்பற்றி வந்த தொண்டர்கள் இப்பொழுது கூட ஒருத்தர் வந்து என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு லைக் போட்டிருக்காரு. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து தமிழகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஏற்கனவே சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள். 1989, 88, 89 அதற்கு முன்பாக எம்ஜிஆரிடம் படிப்பினை, அதை தொடர்ந்து வந்து 35 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவுடன் பயணித்து அதற்கு பின்பாக ஒரு தியாக உள்ளத்துடன் கட்சியை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள், களங்கம் விளைக்கக்கூடாது என்று நல்ல எண்ணத்திலே வந்து அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் 8 ஆண்டு காலம். ஸோ ஆகையினால் இதில் வந்து அந்த தாயுள்ளத்துடன் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு குறிப்பிட்டு கோடிட்டு காண்பிக்க விரும்புவது என்னன்னா, என்னுடைய நண்பர்னுடைய தகப்பனார் நாராயணன் சொல்லி அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார் நேற்று. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரோட உட்காந்து செஸ் விளையாடுவார். தினந்தோறும் மதிய வேளையில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஓய்வு வேலையில் வந்து வீட்டுக்கு வரும்போது அவருடைய என்ன சொல்கிறது, நம்ம அவங்க படுக்கை அறையிலே வந்து உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். செஸ் விளையாடுவார். ஜானகி அம்மா இந்த பக்கம் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நான் வந்து வேறு எந்த தவறுதனால அந்த இவங்க எழுதுனாங்க பாருங்க அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டே நான் பார்க்கல அப்படின்னு தான் இவங்க வந்து எவ்வளோ கொச்சைப்படுத்தி எம்ஜிஆரை எழுதினார்களோ அதெல்லாம் நான் பார்க்கலன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கார். Somehow I too have a soft corner for Madam Sasikala. I feel Edapadi and group backstabbed her. Just don't know how she is going to rise again. வெரி குட். இது உண்மையான மெசேஜ், நான் பொண்ணு சும்மா சொல்லலை. இது வந்து செஸ்ஸு நாராயணன், ஜானகி அம்மாவனுடைய அண்ணனோட பேர் வந்து நாராயணன். அது இல்லாமல் வந்து அவர் கூட செஸ் விளையாடுவார். தினந்தோறும் இவர் கூட செஸ் விளையாடலைன்னா எம்ஜிஆருக்கு தூக்கமே வராது. இடையில உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம். அப்போ வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக இவர் வீட்டுக்கே போகல, எம்ஜிஆரோட வீட்டுக்கு. அப்போ வந்து இவரை போய் ஏன் நாராயணன் வராமே இருக்கான், அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அன்பாக இது பண்ணி நேசித்தவர். அவர் இன்றைக்கி ஒரு மெசேஜை போட்டிருக்காரு. இவர் அமெரிக்காவில் இருக்கார். வயதானவராக இருப்பார். வயசானவர். எம்ஜிஆர் வயது. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன். நான் வந்து ஏதோ ஒரு எதுக்காக சொல்ல வரல, மக்களினோட கருத்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ மக்களுக்காக தான் வந்து சின்னம்மா அவர்கள் வந்து பாடுபட்டுக்கிறோம். அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை. என்ன இருக்கு இன்னைக்கு, இனிமே ஒண்ணுமே இல்லை. அந்த கால சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தப்பையும் வந்து தியாக உள்ளத்தோட தான் வந்து செயல்பட்டாங்க. இந்த எம்ஜிஆரோட கொள்கை பிடிப்பு, இந்த தீய சக்தியை வேற இருக்க வேண்டும் என்று தான் ஜெயலலிதா அம்மையாரை நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையார் சொல்லிட்டாங்க, வேண்டாம் நம்மளுக்கு வந்து அரசியல் வேண்டாம், இவங்க வந்து நம்மளை வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் உறுதி பூண்டு உண்மையான தோழின்னா அவங்க தான். தோழிக்கான முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர் சசிகலா அம்மையார். அதுதான் வந்து யாருக்கும் உங்களுக்கும் வந்து நண்பர்கள் நண்பிகள் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தோழி கிடைப்பதுன்றது அரிது 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 அப்படின்னு மானிடராய் பிறப்பது அரிதுன்னு ஔவையார் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு புது கருத்து சொல்லுவேன், அரிது அரிது இது போன்ற ஒரு தோழி கிடைத்திருப்பது அரிது. ஏன்னா தமிழக மக்களை பாதுகாத்த தோழி கண்டிப்பாக அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகையினால நிறைய பேர் அந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன், என்ன தியாகம் செஞ்சிட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு திரிகிறாங்க. என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க செய்யலைன்றதை நீங்கள் வந்து யோசித்து பார்க்கணும். எந்த பதவியும் பெற்றுக்கொள்ளாமல், எந்த மினிஸ்டர் போஸ்ட்டோ எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தன்னுடைய தோழிக்கு உதவிகரமாக இருந்து அவர்களுடைய அலுவலக காரியதர்சியாக செயல்பட்டவர் சசிகலா அம்மையார் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அரசியலில் பல பேர்கிட்ட பாடம் கற்றுருக்கிறேன். இன்றைக்கி வந்து சசிகலா அம்மையாருடைய அந்த அந்த ட்ராவல் இந்த பாலிடிக்ஸ், அவங்களுடைய பயணம், அரசியல் பயணத்தை பார்க்கும்போது நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, பொறுமை. இந்த அளவுக்கு வந்து பொறுமை யாராலும் கடைப்பிடிக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஆளுமையில் இருந்தவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன், நானே அவங்க பொசிஷனில் இருந்தால் இது வேறு மாதிரி கதையாக இருக்குது. தவறாக நினைக்க வேண்டாம் யாரும். உண்மையிலே நான் சொல்கிறேன், என்னோட நடைமுறை எல்லாருக்குமே தெரியும். என்னை சுற்றி இருக்கிறவங்க, இந்த டிவி நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க தெரியும் நான் என்ன மாதிரி செயல்படுவேன்ற. ஆகையினால இதுதான் விஷயம். தாய் உள்ளத்துடன் அவர்கள் வந்து இதை வந்து அவர்கள் கடைப்பிடித்து பல தியாகத்தை இன்னல்கள் அதை வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கள நிலவரன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 5வது விஷயம், அது மாற்றமே இல்லை. 5வது ஒரு ஃபோர்ஸாக வந்து சின்னம்மா அவர்கள் வந்து உருவாகி இருக்கிறார் தமிழக அரசியல் களத்தில். மிகப்பெரிய அது எலெக்ஷன் ரிசல்ட்டில் பாருங்களேன், எலெக்ஷன் ரிசல்ட் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அளவுக்கு ஒரு இன்எவிட்டபிள் எதிரொலிக்கும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாது. அதாவது 2 விஷயம் அதில் எப்படி எதிரொலிக்கும்னா, அவங்க கை காமிக்கக்கூடியவர் தான் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ உட்காரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக டே பை டே நாள்பட வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான நிதர்சனமான நிச்சயமான நிலைப்பாடு. இதுதான் மக்களுடைய நிலைப்பாடு. நான் வந்து சொல்றது சும்மா சொல்ல, இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, பேசுவோம். ஆகையினால இந்த விஷயங்கள் அதை தான் சின்னம்மா அவர்கள் வந்து அந்த இதோடு முடிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து சுப்பிரமணிய பாரதியாருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் என்னன்னா, அவங்க வந்து தேடி சோறு நிதத்தின்று அப்படின்ற கூற்றுக்கேற்ப சின்னஞ்சிறு கதை பேசி மனம் வாடி துன்பம் உழன்ற பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற சூளுரைக்கேற்ப சுப்பிரமணிய பாரதியார் கண்ட புரட்சி பெண்ணாக இன்னைக்கு வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தமிழகத்தை மீட்டெடுப்பேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில், ஏன்னா அவங்க தமிழ் கடவுள் முருகனுடைய பக்தராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த மக்களை அடிமைத்தனத்தில், இந்த திராவிட மாடல் என்ற அடிமைத்தனத்தில், விடியல் என்ற பொய்யான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பேன் என்று உறுதி பூண்டு களம் இறங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. லேட்டஸ்டாக வந்திருக்கிறாங்க, உறுதியாக வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம நம்பணும். அது எலெக்ஷன் ரிசல்ட் மே 4ஆம் தேதி எல்லார் கண்களுக்கும் தெரிய வரும். திரு துரைக்கண்ணா சொல்லுங்கள், இப்போ எப்படி இருக்கு நிலவரம்? 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் என்பது நம்ம பல பதிவுகளில் பேசின மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக எல்லா அரசியல் கட்சிகளும் பகீரத பிரயத்தனம் எடுத்து தேர்தலில் களமாடி வருகிறார்கள். கூட்டணி அமைப்பது, கூட்டணியில் இடப்பங்கீடு செய்வது, தொகுதி பங்கீடு செய்வது, தொகுதியை அடையாளப்படுத்துவது என்கிற நிலைப்பாடை கூட இன்னும் முடியாமல் இருக்கிறது.
இம்மாதம் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் தங்களுடைய அந்த கூட்டணிகளை உறுதிப்படுத்த முடியாத சிக்கலில் இருக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இது மேலும் ஒரு சவாலான சிக்கலான தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்த நேரத்தில் தான் மதிப்பிற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கி அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை அறிவித்து பேரறிஞர் அண்ணா, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோரை கொடியில் கொண்டு வந்து அவர்கள் வழியில் உண்மையான அம்மாவின் ஆட்சியை புரட்சித் தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோர் கண்ட நல்லாட்சியை மக்களுக்கான ஆட்சியை தருவோம் என்று களமிறங்கியிருக்கிறார். கடந்த ஒரு மாத காலமாக பலரும் அவரை சந்தித்து தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்து வருகிறார்கள். அரசியல் கட்சி என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்த இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறவர்களும் கூட அவருடைய நிலைப்பாட்டை, அவர் வகுக்கிற வியூகத்தை, அவர் கட்சியை அழைத்து செல்லுகிற விதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களை சந்தித்த தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருவதை பார்க்கிறோம். இதை தாண்டி பல்வேறு சமுதாய அமைப்புகள், மத அமைப்புகள் பலருமே ஒவ்வொரு நாளும் சென்று தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அப்போது இந்த நிலைப்பாடு என்பது இப்போ இதுவரையிலும் நமக்கு தெரிந்த வகையில் ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு தான் இருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அந்த என்டிஏ அணி, இந்த பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அணி, விஜய் அவருடைய தலைமையிலான தாவேகா, அது அணியாக வரப்போகிறதா அல்லது தனியாக வரப்போகிறதாங்கிறத இன்னும் அவர் உறுதிப்படுத்தலை. இந்த பக்கமும் பேசிட்டு இருக்காங்க, அந்த பக்கமும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெண்டு பக்கமா செய்திகள். ஆமாம், இந்த பக்கம் அந்த பக்கம்னா ஒரு பக்கம் தானே பேசுகிறாங்க. இல்லை இப்போ என்டிஏ கூட போகிறதா, என்டிஏவில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைந்து போவதா, அப்போ பாஜக ஆமாம் பாஜக தான், பாஜக இடம்பெற்றிருக்கிற என்டிஏ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இணைவது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அது இல்லை, இதில் ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் தாவேக மற்ற கட்சிகளை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால மற்ற கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான அந்த பேச்சுவார்த்தை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. மற்ற கட்சிகள் தான் திமுக உடைய போதா? இல்லை, அது எது வேணாலும் நடக்கலாம், அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். அவங்களுக்குள்ள திமுகவில் அதிருப்தி இருக்கிற சில பேர் ஒன்றிணைந்து இங்கே வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. நமக்கு எப்படி இந்த அணி அமைய போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசி வந்தாங்க. அப்படி வருகிற பொழுது இந்த என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறவங்களே பற்றி விடுறாரு. அதனால் இந்த அணி என்பது 5வது முனை போட்டியாக தாவேகா வரும் அப்படிங்கிற மாதிரி. 4 முனை போட்டி என்பது 5 முனை போட்டியாக உருவாகி வந்துடுச்சு. இங்கே திருமதி வி.கே. சசிகலா அவர்களுமே கூட்டணி அமைத்து தான் போட்டியிட போகிறோம், நாங்களும் சில கட்சிகளோடு பேசியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது யாரோடு பேசியிருக்கிறார்கள், யார் இந்த அணிக்கு வரப்போகிறாருங்கிறதும் இன்னும் 2 நாட்களில் நான் சொன்னது மாதிரி ஏப்ரல் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் என்பதால் இன்னும் இருக்கிற இந்த 10-11 நாட்களுக்குள்ள நிச்சயமாக அவர்கள் களம் இறங்கி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை திருமதி வி.கே. சசிகலா உருவாக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு வலிமை குன்றி வலுவான கூட்டணியும் அமைக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறுகிற இந்த சூழலில் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் பலர் சென்று திரு எடப்பாடி பழனிசாமியை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2021 தேர்தலில் அமமுகவே ஒரு பெரிய ஒரு போட்டியை உருவாக்கி ஒரு 20-25 தொகுதி தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் அதிமுக வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது. இப்போது திருமதி சசிகலா அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி இருப்பதால் அதை விட 2 மடங்கு
ஒரு 50-60 தொகுதிகளில் அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாதிப்பை உருவாக்குவார். எனவே அவர்களை அழைத்து வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது கடந்த 2-3 நாட்களாக மூத்த முன்னோடிகள், தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள், ஏன் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவரும் கூட வலியுறுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ எந்த விதமான முடிவை அவர் எடுக்கப் போகிறாருன்னு தெரியலை. ஆனாலும் கூட வெற்றி முக்கியம் என்று கருதி ஏதாவது ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்ளப் போகிறாரா, அல்லது பரவாயில்லை நாம் தோற்றாலும் பரவாயில்லை இந்த அனைத்து இந்திய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவே இப்படியே தொடர்வோம் என்கிற அந்த எண்ணம் கண்ணோட்டம் அவருக்கு வருகிறதா அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே புரியலை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய பேர் இயக்கம். இந்த தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்து 7 முறை ஆட்சி கட்சியாக 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சித் தலைவருடைய இயக்கம். அந்த இயக்கத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சரிவு, பின்னடைவு, பெருந்தோல்வியிலிருந்து மீட்டெடுக்க முடியாமல் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக செல்லுகிறாரே என்கிற பார்வை என்பதும், இந்த நிலை மாற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற பலருக்கும் இருக்கிறது. அதாவது கட்சி வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும், கட்சி வெற்றியை நோக்கி போக வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் தான் ஒரு கட்சிக்கு தலைமையேற்று நடத்துகிறவருக்கு இருக்க வேண்டும். அது இல்லை என்கிற பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பின்னடைவை இப்பொழுது சந்திச்சிருக்கு. இதிலிருந்து எப்படியாவது மீட்டெடுத்து விட வேண்டும் என்கிற முன்முயற்சியில் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்தது. இந்த இருவரும் தலைவர்களும் பிரதானமாக தாய்க்குளம் என்று தாய்க்குளத்திற்கு ஒரு தனி மரியாதை, மதிப்பு வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று அனைத்து இந்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்களுடைய பேச்சு, பொது வாழ்வில் ஈடுபட்டவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளாக இருக்கிறவர்களே பெண்களை இழிவுபடுத்துகிற வகையில் பொது மேடைகளில் பேசி அந்த இருவரும் தலைவர்கள், மறைந்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்குமே இழுக்கு ஏற்படுத்துகிற வகையில் இந்த கட்சி யார் இவர் என்று வருகிற பொழுது இந்த இருவருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு அந்த கட்சி யார்? கட்சியை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் தொடங்கிய கட்சி. கட்சியை தொடங்குகிற போதே தாய் குலத்தை அவர் மதித்தவர். இன்றைக்கு பொதுவெளிகளில் இது மாதிரியாக பேசி கட்சியையே களங்கப்படுத்துகிறார்கள் என்கிற நிலை வருகிற பொழுது உண்மையிலேயே இந்த கழகத்தில் பயணிக்கிற பலரும் வேதனைப்படுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும், இந்த போக்கு சரிவராது என்பதால் தான் இந்த கட்சியை எப்படியாவது காப்பாற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா வழியிலே நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு பல்வேறு விதமான பிரிவுகளிலிருந்து ஆதரவுகள் வருகிறது. இந்த தேர்தலில் நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பதிவு. என்ன சொல்றீங்க? அதாவது நம்ம அண்ணன் அவர்கள் சொன்னார் விஜயை பற்றி, அவர் தனியாக வருவாரா கூட்டணியாக வருவாரா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்னம்மா தான் தெளிவாக அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த உறுதிப்பாடு, அதை தான் திரும்பி திரும்பி நான் சொல்கிறது என்னென்னா, எம்ஜிஆர் அந்த புரட்சி தலைவர் தீய சக்தியை வேறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பை கொண்ட கட்சியை அரவணைத்து அதில் உறுப்பினராகி அதை நிலைப்படுத்துவதற்காக இன்றைக்கி களம் இறங்கி இருக்கிறார். அதை தான் அவங்க இவங்கெல்லாம் குழம்பி போயிருக்காங்க. ஆனால் சின்னம்மா மட்டும்தான் தெளிவாக தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு சின்னத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய் தனியாக போவாரா, இது கூட்டணியில் போவாரா, அவர் தோப்பாக மாறுவாரான்னு தெரியாது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இன்றைக்கி அரசியல் களத்தில் சின்னம் அறிவிச்சிருப்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. தென்னந்தோப்பு சின்னம்ன்றது நான் தான் ஏற்கனவே அந்த சின்னத்தில் போட்டிட்டேன் கவுன்சிலர் எலெக்ஷனில். எனக்கே ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார், அது அருமையான சின்னங்க அப்படி. இன்றைக்கி அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா எனக்கு என்னமோ நம்ம ஒரு டீமாக, அதான் நம்ம அந்த குடும்பத்தோட இணையிறோம் அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஒரு குடும்பமா நீங்க ஏற்கனவே இது வந்து அஸ்ட்ராலஜி மாஸ்டர் வேற, ஆமா அதை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும். அதாவது இந்த விஷயங்கள் இந்த நியூமராலஜிலாம் இதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு. அதாவது இந்த தென்னந்தோப்பு சின்னம்ன்றது ஒரு மிகப்பெரிய அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் 2026 தேர்தல் மட்டுமல்ல 29 லோக்சபா தேர்தலும் மாற்றத்தை விளைக்கக்கூடிய, இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் யார் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய 2029 தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய சின்னமாகவும் புரட்சி தலைவர், அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இதை நிர்ணயிக்கும். சின்னம்மா கை காட்டக்கூடியவர் தான் பிரதம மந்திரியே ஆக முடியும் என்ற சூழ்நிலையில் தான் இந்த சின்னம் இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்பாட்டுடன் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது இல்லாமல் வந்து இன்னைக்கு நல்லா வந்து கவனிச்சுக்கணும். அவங்க வந்து ஒரு தீர்க்கமான முடிவு, நான் கூட ரொம்ப காலம் தாழ்ந்துக்கிட்டு போதோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தெளிவான இந்த மாதிரியான ஒரு ஆணித்தனமான தென்னை மரம் வந்து எப்படி ஆணித்தனமாக வேரூண்டு நிற்கிறதோ, நிழல் தருகிறதோ, இளநீர் குடிக்கிறதோ இந்த வெயில் காலத்தில், உதயசூரியனை மறைக்கக்கூடிய ஒரே சின்னம் தென்னந்தோப்பு சின்னம் தான். அதை தான் இந்த நிலைப்பாட்டில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆகையினால மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே சின்னம்மாவை, தென்னந்தோப்பு சின்னத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய சூழ்நிலையிலே களமிறங்கி விட்டார்கள். அது இல்லாமல் எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் அனைவரும் மக்கள் முன்னேற்றம், புரட்சித் தலைவர், அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திலே அணி அணியாக திரண்டு தமிழகத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் கொண்ட சின்னம்மா, தியாகம் உள்ளம் கொண்ட, தியாயுள்ளம் கொண்ட சின்னம்மாவினுடைய வழிகாட்டுதல் செயல்பட தயாராகி விட்டார்கள். களம் வந்து ரொம்ப நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 5 முனை போட்டி, 5 முனை போட்டியில் அதில் முந்தி செல்வது தென்னமரம் சின்னம் தான். சரி, அப்படின்னு தான் கள சூழ்நிலை உருவாகிருக்கு. சொல்லுங்க பிரகாஷ். தென்னந்தோப்பு சின்னம். ராம் பிரகாஷ் சார், நான் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரிலிருந்து வர்றேன். உங்களுக்கு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர். அது அந்த பெல்ட் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு? மக்கள் படை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராம் பிரகாஷ். உங்களுக்கு வந்து போடி நாயக்கனூர், தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர். சரி, அங்கே அதிமுக பெல்ட்டு, புரட்சி தலைவர் படுத்துக்கொண்டே ஜெயித்த தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டிப்பட்டியை. போடி எப்பவுமே அப்படி தானே, இன்னைக்கு இல்லை போடி. அம்மா அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தோரணையே அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அங்கே வந்தாங்க, அவங்க வந்து நான் ஜெயித்தா இதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை செய்வாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி ஜெயிச்சா அங்கே வந்துடும் அப்படின்னா, போடியில் அரசு பொறியியல் கல்லூரி அடுத்த ஜெயிச்சா வந்துடும். ஸோ இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தாங்கன்னா அதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மக்களுடைய எண்ணங்கள் இருந்தது. ஸோ அந்த சின்னம்மா வழிகாட்டுதல் இப்போ வந்து உருவாயிருக்கும் பொழுது, சின்னம்மாங்கிறது ஒரு வெறும் வார்த்தையாக பார்க்கல, முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரி கொடுத்த ஒரு வரம். இல்லை, அதில் டவுட்டே இல்லையே. இன்றைக்கி இருக்கிற போர்ட்போலியோவில் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க எல்லாருமே அப்படித்தானே. ஆமாம், சாதாரணமானவர்கள் தானே. ஆமாம். ஸோ அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது சமீபத்தில். சில நிமிஷம்தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போவே அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக, நிதானமாக ஒவ்வொரு பேச்சுமே, ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் களத்தில் அதிரடியாக அதிர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஸோ அதனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஒரு தேவதை மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா தேவதை இருக்கிற இடத்துல தான் பிரகாசம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், அத்தனை வளங்களும் சேரும். அவங்க பேச்சு நிதானம் அப்படிங்கிறத சமீபத்தில் இன்னும் கூர்ந்து கவனித்தோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நிதானமாக, அதே நேரத்தில் அதனுடைய வேகம், வீச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் திண்டிவனம் போனாங்க, ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கெல்லாம் 6 மாதம் ஆகுமே அப்படின்னா ஒரு பேட்டியில் கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாமல் வந்திருக்கேன் அப்படின்னா. எல்லாம் தெரியும். அப்போ யாருமே அரசியலில் எதிர்பார்க்க முடியாத பல விஷயங்களை ரொம்ப எளிமையாக கொடுத்தாங்க. அதில் ஒரு புரட்சி தலைவருங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கட்சியில். அது எங்கேயோ கொண்டு போயிடும், அவங்கள கொண்டு போய் நிறுத்தும் உறுதியாக. ஏன்னா இன்றைக்கும் புரட்சி தலைவர் அப்படின்னு சொன்னாலே
அவரை பாட்டை கேட்டாலே போதும் அவன் நின்று கேட்டுட்டு போகக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்க, உயிராக நினச்சி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை இந்த சின்னம்மா அழகாக அந்த விஷயத்தை எடுத்து உருவாக்கியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பேர் இந்த கட்சியில். என்னென்னமோ பேர் வச்சு சமீபத்தில் உருவாச்சு. ஆனால் புரட்சி தலைவருங்கிற வார்த்தையோடு உருவாக்கப்பட்ட இந்த கட்சி உறுதியாக உச்சம் தொட்டு நிற்கும். இந்த களத்தில் அவங்க குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று அரசியலில் நானும் ஒரு சாணக்கியன் அப்படின்னு காமிப்பாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது, உறுதியாக இருக்குது. ஆனால் அது எப்படி நடக்கும்னு தெரியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. துரைக்கண்ணா சார், இப்போ நம்ம சொல்லக்கூடிய புதிய செய்திகள் என்ன? தமிழ்நாட்டுடைய விவகாரத்தை நிதானமாக நம்ம பேச போகிறோம். ரொம்ப முக்கியமாக பழனிசாமியை பற்றி எனக்கு ஒரு கேள்வி. நம்ம தவறாக பேசலை. அவர் அதிமுகவை ஒரு அடிமட்ட நிலைக்கு கொண்டு வந்தவர் இல்லையா? உலகத்தில் அவ்வளவு பேரும் என் பக்கத்தில் வாருங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ப்ராஃபஸி கொண்டு வந்தவங்களும் சரி, நல்ல ஒரு செய்தி மெசேஜ். அரசியல் தலைவர்களும் வணிகர்களும் கூட, கல்வியாளர்களும் கூட எல்லோரும் வாருங்கள், நான் உங்களை அனுமதித்துக் கொள்கிறேன். ஒரு மடத்தில் இருந்தாலும் என்னுடைய மடத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மனிதர் மட்டும் எல்லோரும் என்னை விட்டு அகண்டு போங்கள். எப்படி? பைபிளில் ஒரு வசனம் உண்டு. அந்நாளில் ஆண்டவரே ஆண்டவரே உம்மால் சகல அற்புதங்களும் செய்தோமே, ஆண்டவரே உம்மால் சாத்தான்களை ஓட்டினோமே, ஆண்டவரே நீர் எம்மை அறியவில்லையா என்று கேட்போம். அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று நான் மறுதளிப்பேன். இப்படியெல்லாம் சில வசனங்கள் உண்டு. இதற்கு சம்பந்தம் இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்படி இவர் பலரே மறுதளித்து தனியாக போய்விட்டார் இல்லையா? இப்பொழுது திரு டிடிவி தினகரன் அவர்கள் தற்போது வந்த செய்தி லைவ்ல வந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி என்னையும், அதாவது ஓபிஎஸ் உடைய பேட்டியை திரு டிடிவி தினகரன் சொல்கிறார். தினகரன் சொல்கிறார் என்ன, ஓபிஎஸ் சொல்கிறதாக தினகரன் சொல்கிறார். எனக்கும் எடப்பாடிக்கும் சண்டை உண்டு, அதை சமாதானம் செய்து வைத்தவர் பெரியவர் அமித்ஷா என்று டிடிவி வானலாவ புகழ்ந்தார். அமித்ஷா ஐயாவை அவர் பெரியவர். இவருக்கு அவருக்கும் ஒரே வயசு ஆச்சு. யாருக்கு? அவருக்கு ஒன்றும் பெரிய வயசு இல்லை, 62 63 வயசு ஆச்சு. ஏன்னா இப்படி காலங்கள் போய் கொண்டிருக்கிறது. அவர் கரை கட்டி அங்கே போய் உட்காந்துட்டாரு. யாரு? டிடிவி இல்லை, நம்முடைய ஓபிஎஸ் கரை கட்டி, திமுக கரை கட்டி சிரித்த மன்னனாக, புன்னகை மன்னனாக இருக்கிறார். ஏன்னா தளபதி என்று அழைக்கிறார். காலப்போக்கில் என்னையா சொல்றது? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கம், தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது. பல பதிவுகளில் இதே அரங்கில் நான் பல முறை பதிவு செய்திருக்கிறேன். மீண்டும் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 1972 இந்த கழகத்தை தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 76 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தேசிய கட்சியாக மாற்றி இந்த கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து சென்றவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு எதிரான சதி செயல்கள், அவரையே அழித்து ஒழிப்பதற்கான காரியங்கள்லாம் நடைபெற்றது. அன்றைய தினம் ஆட்சியில் இருந்த 72 to 76 ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே கொலை செய்ய முயற்சித்தார்கள். கட்சியை அழிப்பதற்கு எல்லாவித நடவடிக்கைகளையும் எடுத்தார்கள். ஆட்சி அதிகாரத்திலே இருந்து அரச பயங்கரவாதத்தை காவல்துறை மூலம் கட்டவிழ்த்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், குண்டர்கள் என்ற பெயரிலே கடுமையாக தாக்குதலை தொடுத்து பல்லாயிரக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை அடித்து மண்டை உடைத்து காயப்படுத்தி சொத்துக்களை சூறையாடினார்கள். அதையெல்லாம் தாண்டி கட்சியை வளர்த்தெடுத்து 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், 77 80 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி, ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தார். அதன் பிறகு பொன்மனச்செம்மலுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் எதிராகவும் பல சதி செயல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் செய்தார்கள். அன்றைய தினம் மரியாதைக்குரிய ஜானகி அம்மாள் பேரில் இருந்த அந்த அணியைச் சேர்ந்த பல மூத்த முன்னோடிகளுமே அம்மா செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக மிக கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார்கள். இப்படி இந்த இருவரும் தலைவர்களும் பல்வேறு சதிகளை, சூழ்ச்சிகளை முறியடித்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தார்கள், தங்கள் உயிரை பணைய வைத்து. அதே தினம் புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வந்த பொழுது, ஒரு காண்டசா கிளாசிக் காரில் வர்ற பொழுது ஒரு லாரியை விட்டு மோதி அவர்களை கொலை செய்ய அந்த காரிலே இருந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களையும்
இதற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களையும் கொலை செய்வதற்கான முயற்சி நடந்தது. அந்த காண்டசா கிளாசிக் கார் வந்து முன்னாடி கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதனால் அந்த பாதிப்பு என்பது அவர்கள் காயப்படுற அளவு தான் இருந்தது. இன்னும் திருமதி வி.கே. சசிகலா அவருடைய கண்ணில் நீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் காரணம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆமாம் கண்ணாடி சீல் குத்தி அதை ஆமாம். அப்படி இந்த கட்சியை இந்த இருவரும் தலைவர்களும் கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்து ஆட்சி அதிகாரத்திலே கொண்டு வந்தார்கள். இந்த கட்சியை இன்று வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு துரும்பை கிள்ளி போட்டாரா அப்படின்னு தான். ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்திய திருமதி சசிகலாவுக்கு எதிராக சதிச்செயலிலே ஈடுபட்டார் என்பதை அவரே கூட வாக்குமூலமாக திருமதி சசிகலா சொல்லியிருக்கிறார். இதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 4.5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே பொறுப்பிலே இருந்ததால் அதை கைப்பற்றி வைத்துக்கொண்டு இவர் தானடித்த மூப்பாக மிகப்பெரிய அளவில் சுயநலத்தோடு, இன்னும் கடுமையான வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் திமிர்வாதத்தோடு, அதிகார திமிரோடு கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். கட்சியை ஒன்றிணைப்போம் என்று பேசிய அனைவரையுமே வெளியே தூக்கி போட்டுவிட்டு, அதுதான் பெரிய ஆச்சரியம். ஆமாம், என்னவெல்லாம் இந்த இயக்கத்திற்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தீமை செய்ய வேண்டுமோ அதில் தான் எடப்பாடி பழனிசாமி குறியாக இருக்கிறார். இவர் வெற்றி பெற்று விடுவோம், மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்கிறார். ஆனால் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது என்பதை அவர் உணரவில்லை. இன்றைக்கு கட்சியை ஒன்றுபடுத்த வேண்டும், வலிமையாக இருந்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்று இன்றைக்கும் மூத்த முன்னோடிகள் சிலர் சொல்லுகிற பொழுது எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிரச்சார பயணத்தின் போது சொல்லுகிறார், வெற்றி எனக்கு முக்கியம் இல்லை, தன்மானம்தான் முக்கியம் என்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுடைய தன்மானத்தை விட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தன்மானம் முக்கியம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை விலக்கி வைத்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, இந்த இருவரும் தலைவர்களின் நோக்கத்திற்கு மாறாக எனக்கு தன்மானம் பெரிது, வெற்றி முக்கியமில்லை என்றால் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கட்சிக்கு தலைமை வகிக்கிற, வழிநடத்துகிற ஒரு தலைவனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை என்றால் எப்படி இந்த கட்சி வெற்றி பெறும்? அதனால்தான் இப்போ பிரச்சனைகள் அதிகமாகி அங்கே உள்ளுக்குள்ளேயே சில குமுறல்கள் இருப்பதாக நம்ம கேள்விப்படுறோம். இது அமமுக என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய திரு டிடிவி தினகரன் அவருமே இன்றைக்கு திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார். எடப்பாடியை விடவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசி வருகிறார். இது இந்த வளர்த்தகடா மார்பில் பாய்ந்தது என்பதற்கு 100% இவர் தான் உதாரணம் என்று சொல்லலாம். இவரை வளர்த்தெடுத்து இவருக்கு சிறைக்கு செல்வதற்கு முன்னால் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பை, துணை பொதுச்செயலாளர் என்கிற முதன்மை பொறுப்பை கொடுத்துவிட்டு சென்ற திருமதி சசிகலா அவர்களை, உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பொதுவெளிகளில் ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் என்று வருகிற பொழுது நாகரீகம் கருதி பேச வேண்டும். அது கூட அந்த நடைமுறையை கூட கடைப்பிடிக்காமல் இது போன்ற விமர்சன கருத்துக்களை முன்வைப்பது என்பது அமமுகவில் பயணிக்கிற எவருமே விரும்ப மாட்டார்கள் என்பதை தினகரன் உணர வேண்டும். இந்த சேராத இனந்தடியிலே சேர வேண்டாம் சொல்லுவாங்க. ஒரு 9 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்து விட்டார். அந்த எனக்கும் இந்த அமமுக தொடங்குவதற்கும் அவர்தான் காரணம், அந்த துரோகியை வீழ்த்துவது தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று பேசியவர் இன்றைக்கு அருமையண்ணன் என்று கரங்கோர்க்கிற பொழுது எப்படி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அல்லது அமமுகவில் பயணிக்கிறவர்கள் ஏற்பார்கள்? அதனால் தான் அங்கிருந்து பெரும்பான்மையோர் வந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்களை சந்தித்தங்கள் ஆதரவுக்கரம் நீட்டுகிறார்கள். இன்றைக்கு இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமாக 2026 தேர்தலில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்பதுதான் என்னோட பதிவு. நெல்லையிலிருந்து தற்போது அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய தேசிய தலைவர் பேராயர் பிஷப் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் எம்மோடு இணைகிறார். அவர்கள்
திருமதி சசிகலா அம்மையார் அவர்களோடும் செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் மிகுந்த ஒரு பாசமும் மரியாதையும் கொண்டவர்தான் கண்ணியத்துக்குரிய பேராயர் திரு டாக்டர் காட்ஃப்ரே நோபல் அவர்கள். அவர்கள் இப்போது நம்மோடு இணைகிறார் நெல்லையிலிருந்து. ஐயாவை வரவேற்று அவர்களிடத்திலே நான் கதைக்கப் போகிறேன். வணக்கம் திரு டாக்டர் காட்ஃப்ரே நோபல். வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்கள் இப்பொழுது நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு களம் காண்போம் அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய செய்தியாக புரட்சி தலைவர், அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு கொடி ஆரம்பித்திருக்கிறது. தற்போது தேர்தல் ஜுரம் அடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் 13 நாட்கள் வேட்புமனு. தாங்கள் நெல்லையிலிருந்து சொல்லுங்கள் உங்களின் பார்வை. திருநெல்வேலியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. அம்மா காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வேரூன்றி நின்ற ஒரு பார்ட்டி. ஆனால் இன்றைக்கு சின்னம்மா யாரை உருவாக்கினார்களோ, அதாவது எடப்பாடி பழனிசாமி மற்றும் மற்ற பழைய அமைச்சர்கள்லாம் சின்னம்மாவுடைய தயவுல தான் அவங்க வெளி உலகத்துக்கே வந்தாங்க. இன்னைக்கு பலாயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்துட்டு இந்த கட்சியை கம்ப்ளீட்டா, அதாவது மக்கள் மத்தியிலிருந்து வெளியே கொண்டு போய் ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது தலைமையே இல்லை, அதைத்தான் நான் சொல்ல முடியும். அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து நான் அம்மா மறைந்த பிறகு 7வது நாள் சின்னம்மாவை போயஸ் கார்டன்ல போய் சந்திக்கிறேன். சந்தித்து அம்மா நீங்க தான் பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் கூட எல்லா அமைச்சர்களும் இருக்கிறாங்க. நீங்க தலைமை தாங்கினா மாத்திரம் தான் இந்த கட்சியை இழுத்து கொண்டு போக முடியும். அம்மாவுடைய மூச்சு காற்றிலிருந்து எல்லா உணர்வுகளையும் நீங்க அறிந்த ஒரே நபர், 33 வருடம் அம்மா கூட இருந்தவங்க என்று சொல்லும் பொழுது 7வது நாள் அவங்க கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் சொட்டு விழுது. நான் என் பக்கத்துல ஒரு 2 feet டிஸ்டன்ஸ்ல நான் பாக்குறேன். அப்படி அதாவது 75 நாட்கள் தன்னுடைய சொந்த உறவினர், நெருங்கிய உறவினர் இறந்தது கூட அவங்க போய் பார்க்கவில்லை. 75 நாட்கள் அந்த அப்பல்லோ மருத்துவமனையில இரவும் பகலும் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கணவன் மருத்துவமனையில் இருந்தா கூட மனைவி வீட்டுல போய் பிள்ளைகளுக்குரிய காரியங்களை செய்துட்டு வருவாங்க. அதே போல மனைவி மருத்துவமனையில கூட கணவர் போய் தன் பிள்ளைகளுக்காக வெளியே போயிட்டு வருவாங்க. ஆனா சின்னம்மா 75 நாட்கள் எவரும் இப்படி இருக்க முடியாது. 24 மணி நேரமும் அப்பல்லோ மருத்துவமனை இருந்தாங்க. இப்படி ஒரு அருமையான, அதாவது தாய்க்கும் மேலாக அம்மாவை பேணி பாதுகாத்தார்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ என்னோட கூட சேர்ந்து அத்தனை அமைச்சர்கள் கூச்சல் பண்ணாங்க, சின்னம்மா நீங்க தான் எங்களுக்கு தலைவரா வரணும். இப்படி கொண்டு உட்கார வைத்து விட்டு அந்த கூவத்தூர்ல இந்த சின்னம்மா நினைக்கவில்லை என்றால் இந்த எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தெரியும்? ஒண்ணுமே அவரு வெளியே ரோல்லே கிடையாது. அப்போ இப்படி காலில் விழுந்து தவிண்டு, 4 காலில் தவிண்டு அம்மா அம்மானு அழுது கூப்பாடு போட்டு பாருங்க. நான் இவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு நான் அவர் வீட்டுல போய் அவரை வாழ்த்துறேன். அப்பெல்லாம் அவர் முகத்தை பாத்தீங்கன்னா அழுது ஒரு மாதிரி விரக்தியில இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அதாவது ஏற்றி விட்ட ஏணியை காலால் தூக்கி மிதித்தவர். அதாவது உலகம் முழுவதற்குமே, நீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறீங்க, 3 வயது குழந்தை கிட்ட போய் நீங்க கேளுங்க, துரோகம் துரோகி என்றால் டேஷ் போடுங்க, எடப்பாடி எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அந்த துரோக செயலுக்கு ஒரு அடையாளமாகவே எடப்பாடி ஆயிட்டார். இன்னைக்கு பாருங்க, 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லி யார் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு. எல்லாரும் எள்ளி நகையாடுற அளவுக்கு இந்த கட்சியை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அத குரங்கு கையில பூமாலையை கொடுத்தது போல இது நல்ல அருமையான ஒரு பழமுதிர் அருமையான ஒரு இயக்கத்தை இந்த குரங்கு கையில கொடுத்தது போல சின்னம்மா செய்ததுதான் தவறு. அது அவர்கள் நம்பிட்டாங்க, ரொம்ப நம்பிட்டாங்க அவரை. அவர் காலில் விழுந்து புரண்டெல்லாம் பார்த்து ரொம்ப அதிகமா நம்பினால அவங்க இந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்தது போல அந்த கட்சியை தும்பு தும்பாக்கிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, வரிசையா எல்லாரும் திமுக போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து நீங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப அவங்களை அனைத்து ஒரே இயக்கத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவ்வளவு வெளியே போ என்று விரட்டுகிறார். கடைசியில என்ன போகுதுன்னா, ஒரே ஒரு காரியம் என் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப தோணுது, இந்த தேர்தலையும் படுதோல்வி அதிமுக அடையும்.
இந்த திமுக வெற்றி அடைவதற்கு இவர் ஊன்றுகோலாக இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல முடியும். அத்தனை பேரையும் ஒன்றாக இணைத்து இருந்தால் ஒரு மாபெரும் சக்தியாக அதிமுக விளங்கும். நிச்சயமாக தோல்வி அடையாமல் ஒரு அரியணையில் உட்கார முடியும். அதே போல அந்த கடந்த தேர்தலில் கூட டிடிவி தினகர் மூலம் ஒரு 15 லட்சம் ஓட்டு வந்து செதறினால்தான் ஒரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வர முடியல. இப்படி ஒரு அடியப்பட்ட பிறகும் அன்று சின்னம்மா பொறுமையோடு காத்திருந்தார்கள், விட்டு கொடுத்திருந்தார்கள். ஆனா அன்றைக்கு சின்னம்மா இறங்கியிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். திமுகவுக்கு ஆட்சி போயிருக்கிறாரு. இப்பவும் நான் கள நிலவரத்தை ஓபன் ஹார்ட்ல சொல்றேன். டிடிவி தினகரனை தவிர டிடிவி தினகரன் கூட உள்ள ஒருவரும் அவரோடு இல்லை. அத்தனை பேரும் சின்னமாட்ட வந்துட்டாங்க. இது எத்தனை பேர் நம்புறாங்களோ எனக்கு தெரியாது. அதே போல நான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அதிமுக கிட்டத்தட்ட 10-13 வருஷம் நான் டிராவல் பண்றதுனால அத்தனை மக்களும் எனக்கு பழக்கம். அதுல குறிப்பாக தேவர் சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே 100க்கு 100 சின்னம்மா மீதுதான் பற்றோடு இருக்கிறார்கள். ஒருவரும் டிடிவி பக்கம் இல்லை. சின்னம்மாவுக்காக டிடிவி ஆதரித்தார்கள் தவிர டிடிவிக்காக அந்த கட்சி உருவாகவில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆகவே இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்பொழுது இல்லை. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகமாக மாறி இருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னைக்கு நான் வந்ததெல்லாம் சின்னம்மா வந்ததெல்லாம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் நேரில் போய் ஒரு 3 நாட்கள் முன்பதாக போயஸ் கார்டன்ல போய் சின்னம்மாவை சந்தித்து அவர்களை என்னோட மனம் விட்டு பேசினேன். ஆகவே இது காலதாமதமாய் வந்தாலும் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் இந்த 26 தேர்தலில் நிச்சயமாய் கொண்டு வர போகிறது. இது இவங்க இலங்கை அதிபரை ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரே பிரச்சனை மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு எழும்பி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போந்து அடிச்சு விரட்டி அவர் பிளெயின்ல தப்பி ஓடினதை நம்ம பார்த்தோம். அந்த நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வரப்போகிறது. அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் அத்தனை மாவட்ட செயலர்களும் கொந்தளித்து எழும்ப போகிறார்கள். இந்த தோல்வியை கண்டு அவர் துண்டை காணும் துணியை காணும் ஓட போகிறார். அங்கே அதிபதி இலங்கை அதிபர் வீட்டில் எல்லாம் ஏசி டேபிள் பர்னிச்சர் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. அதே நிலைமை வரப்போகிறது. ஏனென்றால் இவர் மாத்திரம் எதிர்கட்சி தலைவராய் அந்த அரசுடைய எல்லா இலவசங்களையும் அந்த வாகனங்கள் மற்றும் பங்களாக்களை அனுபவிக்கிறார். ஆனால் இவருக்கு வலதுகையா இடதுகையா இருக்கக்கூடிய யார் வேலுமணி தங்கமணி அவர்கள் ஒன்று அனுபவிக்கவில்லை. ஆகவே இவர்கள் பொறுத்து பொறுத்து பார்ப்பார்கள். இந்த தேர்தலிலும் படுதோல்வி அடைய போகிறது. இதுல என்ன ஒரு காரியம்னா, நான் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைத்ததுனாலதான். நான் ஒரு கிறிஸ்தவ போதகரா பேராயரா நான் எப்படி அந்த பிஜேபியோட பயணிக்க முடியும்? ஆகவே தான் வெளியே வந்து அம்மா காத்த இயக்கத்தை எப்படி அழிச்சிடக்கூடாது சொல்லி நான் வெளியே வந்து முழுக்க முழுக்க அதிமுக சப்போர்ட்டா தான் இருந்தேன். சப்போர்ட்டாக இருந்து இதை பிஜேபியோட கொலாபரேட் பண்ண முடியாது என்கிறதுக்காக தான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப என்ன சொன்னாரு எடப்பாடி, இனி நாங்க கடைசி வரைக்கும் நாங்க இந்த தப்பை செய்ய மாட்டோம் என்று சொல்லி பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரு. ஈரோடு பை எலெக்ஷன்ல கூட அந்த கூட்டணி விட்டு கம்ப்ளீட்டா அவருக்கு பேனர்ல படத்தை கூட வைக்கல, பிஜேபி படத்தை. ஆனால் இன்றைக்கு அவர் சிக்கி இருக்கிறார். அவர் இருக்கக்கூடாது, கூட்டணி வைக்க கூடாது நினைத்தார். ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய சில காரியங்கள், அவர் மறைமுகமான தாக்குதல்கள் அடிபணிந்து இவர் டெல்லியை தேடி ஓடி போய் பணிந்து கொண்டார். காலில் விழாக்குறையாய் அமித்ஷா காலில் விழுந்த மாதிரி பணிந்து கொண்டு அவர்கள் இயக்குகிறார்கள். இன்னைக்கு அதிமுகவை இவ்வளவு பெரிய மாபெரும் கட்சியை எடப்பாடி பழனிசாமி இயக்கவில்லை, இயக்குகிறது அமித்ஷா. குரூப் தான் இயக்குது. இன்னைக்கு இந்த கட்சி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பது அவர்களுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு பழனிசாமி அடிபணிந்து போகிறார். கட்சி போனா போது நமக்கு 73 வயசு ஆயிட்டு, நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து போவோம், அடிமையாக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இந்த கட்சியை அழிப்பதற்காக திட்டம் திட்டி வைத்திருக்கிறார். ஆகவே இதை அதிமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க. பாருங்க, சின்னம்மா ஒரு தாய் உள்ளம் போல எவ்வளவோ பொறுமையா போனாங்க, எவ்வளவோ பொறுமையா போனாங்க. கடைசி ஓபிஎஸ் பாருங்க, அண்ணே எடப்பாடி அண்ணே சொல்லுங்க, என்னை எப்படியாவது கட்சியில சேருங்கன்னு சொன்னார். எவ்வளவு ஒரு அடாவடித்தனமாக பிடிவாதமாக ஒவ்வொருவரையும் வெளியே தள்ளிவிட்டார். செங்கோட்டையனை வெளியே தள்ளிவிட்டார், எல்லாரையும் வெளியே தள்ளிவிட்டார். அன்வர் ராஜா போயிட்டாரு, வைத்திலிங்கம் அவர் எவ்வளவு ஒரு நம்ம அதிமுக ஒரு ஆணிவேர், அவரையெல்லாம் பத்தி விட்டார்.
ஆக எல்லாரையும் பத்தி விட்டு இனி என்ன நடக்க போகிறது? இந்த 2024 படுதோல்வி அடைய போகிறது. நிச்சயமாக பிஜேபியோட கூட்டணி வைத்தபடினால் அதிமுக படுதோல்வி அடைய போகிறது. இந்த படுதோல்வியில் காரணத்தினால அத்தனை தொண்டர்களும் அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் மாவட்டத்தில் எல்லாரும் சீறி எழும்பி அவருடைய வீட்டை விட்டு நாட்டை விட்டு அவரை துரத்துவார்களா இல்லை என்பதை நீங்கள் பாருங்கள். நன்றி நன்றி திரு ராஜபக்சேக்கு ஏற்கனவே நடந்த சம்பவம் நன்றி. தமிழ்நாட்டில் இந்த எடப்பாடிக்கு நடக்க போகிறது. ஏனென்றால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், நன்றி வினை விதைத்தவன் திணை அறுப்பான் பழமொழி சொல்லுகிறது. ஆகவே இந்த வினை அதாவது சின்னம்மாவுக்கு செய்த துரோகத்தின் பலனை அவருடைய ஆயுசு நாட்களில் இந்த தேர்தலில் அவர் சந்திக்க போகிறார். நிச்சயமாக பேராயர் காட்ஃப்ரே நோபல் ஒரு அட்ரஸே இல்லாத ஒரு மனிதனை அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, சின்னம்மா என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு முதலமைச்சர் தகுதி கொண்டு வந்திருக்காங்க. அவர் கனவுல நினைச்சு பார்த்திருப்பாரா? பேசலாம் பேராயர் காட்ஃப்ரே தகுதி இருக்கிறது. அவருக்கு யார் இந்த அந்தஸ்தை கொடுத்தார்கள்? சின்னம்மா கொடுக்கவில்லை என்றால் அவர் முதலமைச்சர் ஆக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கத்தை சீரழித்த கொடும்பாவிதான் எடப்பாடி பழனிசாமி. சீக்கிரத்தில் அவருடைய அராஜகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை பொதுமக்கள் வைப்பார்கள். நன்றி 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 நின்று கேட்பார். அது இன்று கேட்க நன்றி. ஐயா அவர்கள் நிறைய ஒரு தடங்களின்றே பேசியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதுக்கு மேலே நேரம் இடம் இல்லை. நம்மோடு பேசிய திரு காட்ஃப்ரே நோபல் அவர்கள், ஐயா துரைக்கருணா, சரவண பெருமாள் மற்றும் மக்கள் படை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராம் பிரகாஷ், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.